ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பெண்களுக்கு கிச்சன் கிளீனிங் அப்படின்னாலே ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலையாக நாம் நினைப்போம். ஆனால் தினமும் நாம் அன்றாடம் செய்கிற வேலைகளில் ஒரு சில விஷயங்களை பார்த்து அப்பப்போ நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிளீனிங் அப்படின்றது ரொம்பவே ஈஸியாகிடும். இப்போ ஃபாலோ பண்ணால் போதும், சமையலோட நேரத்தையும் குறைக்கலாம், வேலையும் நம்ம குறைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் எந்திரிச்சதுமே டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக சமைக்கணும் அப்படின்னா நைட்டு நம்ம செய்ய வேண்டியது ரெண்டே விஷயம்தான். சிங்கையும் பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா மார்னிங் எப்போவுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக நம்ம பிளான் பண்ண வேண்டியது ஒன்று தான். நம்ம நாளைக்கு என்ன சமைக்கிறோன்றதை நைட்டே பிளான் பண்ணி வச்சிடணும். அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஏதாவது இந்த மாதிரி பயறு ஊற வைக்க வேண்டியது, புளி ஊற வைக்க வேண்டியது, அந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் நைட்டே செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா மார்னிங் கடகடன் நம்மளோட சமையல் அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். மார்னிங் எந்திரிச்ச உடனே எப்போவுமே இதே மாதிரி பருப்பு, அரிசி இதெல்லாம் ஊற வச்சுட்டு நம்ம வேக வைக்கிற ஐட்டத்தை ஃபஸ்ட்டு குக்கரில் நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னா போதும், நம்மளோட சமையல் கடகடன் முடிஞ்சிடும். அரிசி ஒரு 20 நிமிஷம் நமக்கு ஊற வச்சுருந்தாலே போதும். நமக்கு சாதமும் குழந்தைங்களுக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, விழுங்குறதுக்கு சாஃப்டாக இப்போ பருப்பு வேக வைக்காச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம காய்கறி நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பொரியல் செய்கிறீங்களா, குழம்பு செய்கிறீங்களா, எது தேவையோ அதுக்கான காய்கறியை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சமையலை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு இடையில நீங்கள் பிரிஸ்காக இருக்கிறதுக்கு இடையில நீங்கள் என்ன சாப்பிடுவீங்களோ, ஒரு காஃபியாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும். இன்றைக்கி நான் கரிஞ்சீரகத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு அதை நான் எடுத்துக்க போகிறேன். இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க இதை நம்ம ஒரு 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ்னாலும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்யூர் ஆகுன்றதுனால நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான காய்கறியை கட் பண்ணி குழம்பு அடுப்பில் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் கேரட் பொரியலுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இடையிடையிலே நாம் பழகுற யூஸ் பண்ணுற பாத்திரங்களை அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணுறணுன்னு அவசியம் இல்லை. அப்பப்போ நம்ம எடுத்து சிங்கில் போட்டுவிட்டனாலே போதும். கிச்சன் கவுண்டர் டாப் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் பழகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் அப்பப்போ கீழே ஏதாவது சிந்திடுச்சு அப்படின்னா அதை நம்ம கையோட லைட்டாக ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். அது ரொம்ப கரையாக நமக்கு மாறாது. இப்போ நான் குழம்பும் பொரியலும் செஞ்சு வச்சுட்டேன். ஃபைனலாக நம்ம சமையலை முடிச்சுட்டு நாம் எக்ஸ்ட்ரா வெளியில் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச காய்கறிகள், முக்கியமாக தேங்காய், மிளகாய், கருவேப்பிலை இதை வெளியிலே வச்சுட்டு மறந்துடுவோம் உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு. சமையலை முடித்த கையோடு அதையும் தூக்கி நாம் உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னாலே போதும். கிச்சன் எப்போவுமே நீட்டாக இருக்கும். நான் எப்போவும் 6 o'clock எழுந்திரிச்சு 7 o'clock என்னோடய சமையல் எல்லாத்தையுமே முடிச்சிருவேன். 7 o'clock முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாவை நான் ரெடி பண்ணுவேன். இப்போ பாப்பாவுக்கு மார்னிங் மதியம் தேவையானதுக்கு நான் ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சட்னி வைக்கிறதுக்காகவும் வதக்கிட்டேன். இனிமேல் பாப்பாவை எழுப்புறதான் என்னோட முதல் வேலை. அதுக்கு முன்னாடி சட்னி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா பாப்பாவை ரெடி பண்ணி வந்த உடனே நான் அவளுக்கு சட்னி ஊற்றி தோசை ஊற்றி கொடுத்துருவேன். மாதிரி மார்னிங் பரபரப்பாக செய்யும்போது சட்னி ஆற வைக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் இருந்தது அப்படின்னா அதில் ஒரு 2 ஐஸ் கட்டி நீங்கள் எடுத்து போட்டு அரைச்சிங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு பொங்கி வராது சட்னி வெளியே. ஈஸியாக நாம் அரைச்சிடலாம். பாப்பாவையும் ரெடி பண்ணி பாப்பாவையும் 8 o'clock நான் ஸ்கூலுக்கு அனுப்பிடுவேன். 6 to 7 மட்டும்தான் எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டும் சேர்த்து செய்கிறதுக்கான டைம். அந்த 1 hour தான். அந்த 1 hourக்குள்ளே நான் முடிக்கிறதுக்கு முந்தின நாளே ஒரு சில வேலைகளை செஞ்சு வச்சுறதுனால 1 hourக்குள்ளே என்னால் எல்லா வேலைகளையுமே முடிக்க முடியும். 8 o'clock அப்புறம் பாப்பாவை அனுப்புனதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப்பை நீட்டாக வைக்கிறதுக்கு நாம் எடுத்த ஆயில் பாட்டில், அங்கங்கே வச்சுருக்கிற லைட்டர், இது எல்லாத்தையும் அதோட இடத்துல எடுத்து வச்சுட்டோன்னா போதும். கிச்சன் கவுண்டர் டாப் நம்ம டீப் க்ளீன் பண்ணாமலே எப்போவுமே நீட்டாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ பாப்பாவுக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். இப்போ ஃப்ரிட்ஜில் மீதி மாவை தூக்கி வச்சுட்டேன். எப்போவுமே காய்கறி இந்த மாதிரி கட் பண்ணும்போது ஒரு பிளேட்லேயோ கிண்ணத்துலேயோ இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கவுண்டர் டாப் ஃபுல்லாக நமக்கு பாலாகாது. நெக்ஸ்ட்டு நம்ம மீதி இருக்கிற காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதோட இடத்துல அதுதான் எடுத்து வச்சுட்டோன்னா போதும். காலையில் க்ளீனிங் வேலை நமக்கு ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். நாம் சமைச்ச கையோட பாத்திரத்தை அப்பப்போ சிங்கில் எடுத்து போட்டுட்டோன்னா போதும். அங்கங்கே நம்ம பாத்திரத்தை தேடணும்னு அவசியம் இல்லை. இனிமேல் இருக்கிற முதல் வேலை பாத்திரம் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான். அதோட நம்மளோட கிச்சன் வேலையே கம்ப்ளீட் ஆகிடும். நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சட்னியும், மதியம் லஞ்சுக்கு கேரட் பொரியல், புளிக்குழம்பு எல்லாமே செஞ்சுட்டேன். இருந்தாலும் என்னோடய தாத்தாவுக்கு எப்போவும் தோசையாக கொடுக்க போர் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி கொஞ்சமாக வித்தியாசமாக நாம் சேமியா உப்புமா காய்கறி எல்லாம் போட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்சமாக கேரட்டும் பீன்ஸும் போட்டு நான் சேமியா உப்புமா தான் செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கேரட், பீன்ஸ், தேவையான அளவு மிளகாய் சேர்த்துட்டு
காய்கறிகள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி வந்து நான் வந்து சேர்த்துருக்குறேன். நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்குறதுனால சுகர் வந்து அதிகமாக சேர்க்காமல் நம்ம வந்து சுகர் இல்லாமல் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டு செய்யலாம். அப்படி செஞ்சோன்னா போதும். காய்கறியெல்லாம் போட்டு கொடுக்கும்போது நம்ம வந்து சுகர் சேர்த்து வந்து உப்புமா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அப்படியே நம்ம வந்து சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக 1 கிளாஸ் அளவு வந்து ஊற்றிட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறம் சேமியாவையும் நாம் அதில் வந்து போட்டுட்டு மிதமான தீயில் வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டோன்னா போதும். சேமியா உப்புமா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நமக்கு வந்து ரெடி ஆகிரும். இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷமே நமக்கு வந்து அதிகம்தான். சூப்பரான வெஜிடபிள் சேமியா வந்து ரெடி பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பெரியவங்களுக்கும் வந்து கொடுத்து முடித்ததுக்கு அப்புறமா ஒரு சில வேலைகளை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணங்கள், மூடிகள் வித்தியாசமான சைஸில் இருக்கும். நம்ம பிளேட் ஸ்டாண்ட் வாங்கி வச்சுருந்தாலும் இது எல்லாத்தையும் அந்த ஸ்டாண்டில் நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப சின்னது பெருசாக இருக்கும். இது எல்லாத்தையுமே அங்கங்கே வச்சா களைஞ்சி போகும். இந்த மாதிரி ஒரு சின்ன பேஸ்கெட்டில் நாம் வந்து இது அப்படியே வந்து சின்னது கீழேயும் பெருசு மேலேயும் வச்சுக்கிட்டோன்னா நமக்கு எது தேவையோ அதை வந்து நாம் அப்பப்போ வந்து எடுத்துக்கலாம். அங்கங்கே வச்சா களைஞ்சும் போகும். இதை வந்து பிளேட் ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ணாலும் ஒரு நீட்டாக வந்து இருக்காது. அதுக்கு இந்த மாதிரி நாம் வந்து அழகாக ஒரு பேஸ்கெட்டில் தனியாக அதை மட்டும் ஆர்கனைஸ் பண்ணலாம். எடுக்கிறதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கு, மூடி, அப்புறம் ஃபீடிங் பாட்டெல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதையும் இந்த மாதிரி ஒரு தனியான பேஸ்கெட்டில் மொத்தமாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அங்கங்கே போய் தேடணுன்ற அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் கேன் இது எல்லாத்தையுமே வந்து பொதுவாக இந்த பிளேஸில் தான் நம்ம வைப்போம் அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோன்னா போதும். அந்த இடமும் எப்போவுமே நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். நைட்டு வத்த சப்பாத்தி வந்து மீதமாயிடுச்சு. மறுநாள் இந்த சப்பாத்தி வந்து நாம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சப்பாத்தியை வந்து சூடு பண்ணோம் அப்படின்னா சப்பாத்தி நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சுடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அதே மாதிரி சாஃப்டாக நமக்கு வந்து கிடைக்கும். சில பேர் வந்து நைட்டு வச்ச சப்பாத்தி வந்து காலையில் இந்த மாதிரி ஹார்டாக இருக்கும், சாப்பிட மாட்டோம்னு சொல்லி கூட அதை வேஸ்ட் பண்ணலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு சூடு பண்ணோன்னா போதும். சப்பாத்தி வந்து நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நைட்டு வந்து சாப்பிட்ட அதே ஃப்ரெஷ்ஷான சப்பாத்தி நம்ம மார்னிங்குமே வந்து சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் வந்து சின்னதாக சோப் யூஸ் பண்ணாமல் வேஸ்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நாம் வந்து தூர தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. அதையும் நாம் ஒரு சில விஷயங்களுக்காக யூஸ் பண்ணலாம். நாம் இந்த மாதிரி ப்ளவுஸ்லலாம் வந்து அளவுக்காக வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணுவோம். சாக் பீஸ் இல்லாத நேரங்களில் நம்ம வந்து வேஸ்ட்டாக தூக்கி ஒதுக்கி போடுற அந்த வந்து சோப்பை வந்து நாம் வந்து இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அழியவும் வந்து நமக்கு வந்து செய்யாது. டைம் கிடைக்கும்போது ஆயில் வந்து நாம் வந்து இந்த மாதிரி ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மார்னிங் வந்து வேலை கடன்னு முடிஞ்சிடும். நம்ம அவசரமாக சமைச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம ஆயில் வந்து பாக்கெட்டை கட் பண்ணி அதுக்கப்புறம் அதை பாக்ஸில் ஊற்றி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைம் எடுக்கும், கொஞ்சம் டென்ஷனும் ஆகும். இப்போ மறுநாள் நாம் இந்த மாதிரி இப்போ காய்கறிகள் வந்து பொரிக்க போகிறோம் அப்படின்னா முந்தின நாள் நமக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சதுன்னா இதை வந்து நாம் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுநாள் மார்னிங் வேலை நமக்கு வந்து கடன்னு வந்து முடிஞ்சிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காய்கறிகள் நம்ம இப்போ மற்ற காய்கறிகள் கூட நம்ம வந்து மார்னிங்கே வந்து எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணிக்கலாம். கொத்தவரங்காய், பீன்ஸ் இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த மாதிரி காய்கறிகள் நாம் வந்து முந்தின நாளே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும். மறுநாள் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். சமையலையும் கடன்னு நாம் வந்து முடிச்சிடலாம். இந்த மாதிரி கட்டர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நமக்கு ஈவனாக வந்து கட் ஆகி ரொம்பவே பார்க்கவும் வந்து அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இருக்கிற பெரிய வேலை வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது தேங்காய் உடச்சி அதை கட் பண்ணி எடுத்து நாம் வந்து தேங்காய் பால் எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு சமைக்கிற டயத்தையும் வந்து அதிகமாக்கும். சமைக்கிற நேரத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் வந்து எரிச்சல் உண்டாக்குறதாகவும் வந்து இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி மதியம் வந்து கொஞ்சம் டைம் கிடச்சதுன்னா போதும் தேங்காய் இந்த மாதிரி ஐட்டங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நான் வந்து அப்பப்போ வந்து செஞ்சு வச்சுருவேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போ தேவையோ நமக்கு எவ்வளோ பீஸ் வந்து தேங்காய் தேவையோ அதை மட்டும் நாம் வந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் தேங்காவை வந்து ஃப்ரெஷ்ஷாக உடச்சி அதை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டு நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம் கூட வந்து செய்ய மாட்டோம். நானும் வந்து அதே மாதிரி தான். நானும் வந்து தேங்காய் ஃப்ரிட்ஜில் இல்லை, இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னா ஒன் பாட் ரெசிபி செய்யணும்னு நினச்சிருந்தா கூட செய்ய மாட்டேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சில வேலைகளை வந்து நேரம் இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சமைக்கும் போது எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நம்ம வந்து ஈஸியாக வந்து சமைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிரண்டை துவையல் வந்து செய்வாங்க நிறைய பேர். பிரண்டை வந்து நாம் வந்து பிரண்டை கையால் நாம் வந்து உரிக்கும் போது நம்ம கையில் ஒரு வித அரிப்புத்தன்மை வந்து இருக்கும். அந்த மாதிரி அரிக்கக்கூடாது அப்படின்னா கையில் நைட்டாக இந்த மாதிரி நல்லெண்ணெய் வந்து நாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரண்டை வந்து நாம் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து அந்தளவுக்கு வந்து அரிப்பு வந்து இருக்காது. இப்போ பாருங்கள் பிரண்டை நான் வந்து ஃபுல்லாக இலையெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ அதில் உள்ள மேல் உள்ள தோலை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அதில் உள்ள நார்பகுதி எல்லாமே வந்து நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நாம் உள்ள பகுதியை வந்து சமைக்கிறதுக்காக சட்னி வைக்கிறதுக்கோ துவையல் செய்கிறதுக்கோ நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக நம்ம வந்து எண்ணெய் அப்ளை பண்ணாலுமே நம்ம கையில் வந்து அரிப்புத்தன்மை இருக்க மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்ச நேரத்தில் சரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ சட்னியோ துவையலோ நம்ம செய்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நாக்கு வந்து அரிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அது கூட வந்து புளி வந்து சேர்த்து அரைக்கும் போது நமக்கு வந்து அந்த அரிப்புத்தன்மை வந்து இருக்காது. சட்னி வந்து நம்ம வந்து செஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த மிக்ஸி ஜாரை நம்ம வந்து கையினால் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சுற்று விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் ஒட்டி இருக்கிற சட்னி எல்லாமே வந்து ஈஸியாக வந்துடும். இதுக்கப்புறம் நாம் வந்து மிக்ஸி ஜாரை கழுவுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக வந்து போயிடும். சட்னியும் வந்து அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகாது. அதில் ஒட்டி இருக்கிற சட்னி பார்த்தா தெரியும். லைட்டாக தண்ணினால் கழுவுன உடனே வந்து ஈஸியாக சட்னி எல்லாமே வந்து போயிடுச்சு. இந்த மாதிரி டிப்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் ஆட்டின மாவு இருந்தது அப்படின்னா உங்களோட சமையல் வேலை கடகடன் முடிஞ்சிடும். நைட்டே வந்து நம்ம வந்து வேக வைக்க வேண்டிய பருப்பை வந்து குக்கரில் அரிசியை வந்து குக்கரில் எடுத்து வச்சுட்டு காலையில் வந்து சமைக்க வந்து கிச்சனுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்மளோட டைம் வந்து ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து கடையில் வந்து மாவு வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் நமக்கு வந்து ரேஷன் அரிசி வந்து தாராளமாக நமக்கு வந்து கிடைக்கிது. அந்த அரிசி நாம் வந்து யூஸ் பண்ணாலே போதும். நம்ம வந்து சூப்பராக வீட்டிலே வந்து இட்லியோ தோசையோ நினச்ச மாதிரி நாம் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து வெஜிடபிள் வாங்கி வச்சுக்கிட்டனாலும் போதும். அதே மாதிரி நம்மளோட சமையல் வேலை அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ஈஸியாக நமக்கு வந்து முடிஞ்சிடும். அரிசி களைஞ்ச தண்ணியை வந்து நாம் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு கை கால் கழுவுறதுக்கு நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம முகத்தில் பரு இந்த மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னாலும் அது வந்து வராது. நம்ம வந்து ஹோம் மேக்கர்ஸ் எப்போவுமே நம்மளோட ஹெல்த்தில் கேர் வந்து எடுத்துக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் நம்ம சமைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சில பொருட்களை வந்து நேச்சுரலாக நாம் வந்து நம்மளோட ஸ்கின்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த ரைஸ் வாட்டரை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு முகத்தில் வந்து சிகப்பு கலரில் தடுப்பு மாதிரி இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். சீக்கிரமாக வந்து சரியாயிடும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லா விஷயங்களுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.